எல்லாத்துக்குமே தட்டுப்பாடு வந்தது. உப்புக்கு தட்டுப்பாடு வரும் அப்படின்றதெல்லாம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் தான். அந்த உப்புக்கு இலங்கையில இப்ப தட்டுப்பாடு. கடந்த நாட்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க, கடைகள்ல உப்பு நீங்க கேட்கும்போது, அதாவது கட்டி உப்பு கேட்கும்போது, "இல்ல நாளைக்கு வரும்" அல்லது "ஒரு ஒரு பாக்கெட் தான் தரலாம்." இந்த மாரியான பதில்கள் தான் வியாபாரிகள்ட்ட இருந்து இருக்கு. பல இடங்கள்ல கட்டி உப்பு இல்ல அப்படின்றது தான் இப்ப சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி. இந்த உப்பு தட்டுப்பாடு ஏன் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியா இருக்கும். நம்ம நாட்டுல உப்பு உற்பத்தியே பெரிய அளவுல இருக்கே, எப்படி தட்டுப்பாடு ஏற்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கும். அதுதான் நானும் கேட்கிறேன். கடந்த நாட்கள்ல தான் உப்பு, அதாவது ஆனையரவுல உப்பு ஃபேக்டரியே திறந்தாங்க. இதுல வந்து நாடு முழுவதும் உப்பு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, அ ரஜ லுணு அப்படின்னு சொல்லி பேரும் வச்சாங்க. அதுக்கு பிறகு அது அ ம் ஆனையரவு உப்பு அப்படின்னு சொல்லி மாற்றப்படும்னு சொல்லப்பட்டது. ஆனா அதுக்கப்புறம் அந்த கதையே முடிஞ்சது. சரி, அத ஒரு பக்கம் விடுவோம். ஆனா உப்பு தட்டுப்பாடு ஏன் இப்ப ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, இறக்குமதி செய்யறதுக்கு, அதாவது 30 மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதி செய்யறதுக்கான அனுமதி வழங்கப்பட்டது. அந்த அனுமதி வழங்கப்பட்டதுக்கு பிறகு இறக்குமதியில ஏற்பட்ட தாமதம் தான் இந்த உப்பு அ தட்டுப்பாட்டுக்கு நாட்டுல காரணம்னு சொல்றாங்க. இப்ப வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், உப்பு 1 கிலோ 450 முதல், அதாவது 350 முதல் 450, 500 வரைக்கும் விக்கப்படுது பல இடங்கள்ல. சோசியல் மீடியாக்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த உப்ப படம் எடுத்து அல்லது இந்த பாக்கெட்ட வந்து படம் எடுத்து, "என்னடா உப்புக்கே இவ்வளவு விலை?" அப்படின்ற அளவுல பல பதிவுகள நாங்க கடந்த நாட்கள்ல பார்த்தோம். இந்த உப்பு வரும் நாட்கள்ல இறக்குமதி செய்யப்பட்டதுக்கு பிறகு தட்டுப்பாடு நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் தட்டுப்பாடு வந்து, உப்புக்கும் தட்டுப்பாடு வந்திருக்கு. நீங்க சொல்லுங்க. உங்களுடைய பிரதேசங்கள்ல உப்பு தட்டுப்பாடா இருக்கா? இல்ல தேவையான அளவு கிடைக்குதா? உங்களோட பிரதேசங்கள்ல எந்த அளவுல, எவ்வளவு 1 கிலோ கட்டி உப்பு விக்கிறாங்க அப்படின்றதையும் கருத்துக்கள்ல சொல்லுங்க. கடந்த 2 நாளா நாங்க அதிகமா பார்க்குற, இன்றைக்கும் நாங்க பார்த்த மிக முக்கியமான செய்தி தான் கரண்டியல்ல, கொத்மலை கரண்டியல்லைல இடம்பெற்ற அந்த பேருந்து விபத்து. இந்த பேருந்து விபத்து தொடர்பாக இப்ப இன்னும் மேலதிகமான தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த பேருந்து தொடர்பான விபத்து தொடர்பான ஆய்வுகள் நடந்த நிலையில, ஆரம்ப கட்ட ஆய்வுகள் நடந்த நிலையில, இந்த பேருந்துல எந்த விதமான இயந்திர கோளாறுகளும் இருக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பேருந்து வந்து ஒவ்வொரு நாளும் பரிசீலிக்கப்படுகிறது. ஏன்னா இது வந்து நீண்ட தூரம் பயணிக்கக்கூடியது. குறிப்பாக இது முக்கியமான பாதையில, அதாவது மலையகத்தினுடைய முக்கியமான பாதைகள்ல பயணிக்கக்கூடிய பேருந்து. குறிப்பா சிடிபி, அதாவது அரசு பேருந்துகள் எல்லாமே பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தான் சேவையில மீண்டும் இணைக்கப்படும். எனவே இந்த மாதிரியான செய்யப்பட்ட போதும், இதுல இந்த பேருந்து வந்து எந்த விதமான இயந்திர கோளாறோடு இருக்கல, விபத்து நடக்கும் வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாரதியினுடைய அ நிதி நித்திரை, சாரதி உடனடியான தற்செயலாக அந்த நேரத்துல நித்திரை வந்திருக்கலாம். அதன் காரணமாக தான் அந்த விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஒரு 90% நம்பப்படுது, சொல்லப்படுது. இத வந்து அவர்ட்ட கேட்க முடியாது. ஏன்னா அவரும் இப்ப உயிரோட இல்ல. அதனால இந்த உண்மை, அவர் உண்மையா நித்திரை கொண்டாரா இல்லையான்றத அவர்ட்ட தான் கேட்கணும். கடைசியில இது நித்திரை இதால தான் இந்த விபத்து ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி தான் முடியப் போகுது. அந்த அளவுல தான் இந்த விசாரணைகளுடைய தகவல்கள் இன்றைய நாள்ல பார்க்கக்கூடியதாக இருந்தது. இத தவிர இந்த பேருந்து நடத்துனர் இப்பொழுது சிகிச்சை பெற்று வராரு. அவர் வந்து வைத்தியசாலையில. ஆனா இதுல இந்த பேருந்துல எத்தனை பேர் போனாங்க அப்படின்ற தகவல பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் என்னன்னு சொன்னா, அந்த அதாவது டிக்கெட் புத்தகத்த வந்து இதுவரையில கண்டுபிடிக்கல. அதன் காரணமாக எத்தனை பேரு பஸ்ல போனாங்க அப்படின்ற தகவல் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுவரைக்கும் கொத்மலை அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல, காவல் நிலையத்துல 35 கையடக்க தொலைபேசிகள் இருப்பதாகவும், அதோட பேருந்துல பயணம் செய்தவங்களோட பேக், அவங்களுடைய பொருட்கள் வந்து அங்க இருப்பதாகவும், தங்களுடைய அடையாளங்களை உறுதிப்படுத்தி அத எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருது. இன்னும் பலர் சிகிச்சை பெற்று வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பேருந்தினுடைய வழி, அதாவது ரூட் எப்படி அமைக்கப்பட்டது? ஏன் இவ்வளவு நீண்ட தூரமான பயணத்துக்கு ஒரு சாரதிய இந்த பயணத்துக்காக அமர்த்தினாங்க? இது வந்து நீண்ட தூரம்ன்றத விட நீண்ட நேரம் எடுக்கிறது. கிட்டத்தட்ட 285 முதல் 300 கிலோமீட்டர் தூரமானது. கதிர்காமத்திலிருந்து குருநாகல், அதாவது கதிர்காமத்திலிருந்து நுவரேலியா, கம்பளை வழியாக தான் இந்த பேருந்து வந்து குருநாகல் வரைக்கும் செல்லுது. இது வந்து நீண்ட வளைந்த பாதைகள், அதோடு மட்டுமில்லாமல் பனி நிறைந்த பாதைகள், பனிமூட்டமான பாதைகள், இரவு நேரம் வெளிச்சம் குறைந்த பாதை, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 8 முதல் 9 மணித்தியால பயணம். ஒரு சாரதி, அதுவும்
அதுவும் கதிர்காம டிப்போவிலிருந்து இரவு 10 மணிக்கு தான் அந்த பஸ் வந்து வெளிக்கிடுது. அப்படி இருக்கும்போது ஒரு நீண்ட தூர பயணத்தையும் இரவு நேர பயணத்திற்கும் இந்த அளவு ஒரு முக்கியமான பாதையில ஒரு சாரதியை நம்பி இத்தனை பயணிகளை அனுப்பினது வந்து பெரிய அளவா இப்ப விமர்சிக்கப்படுது. குறிப்பா சொல்ல போனா இந்த மாதிரியான ரூட்டுகளை வந்து ஏன் அமைச்சாங்க, யார் இது அமைச்சாங்க? 8 முதல் 9 மணி இரவு நேரத்துல ஒரு சாரதி வந்து செலுத்துறது அப்படின்லாம் அவ்வளவு இலகுவான விஷயம் கிடையாது. அது இந்த மாதிரியான பாதைகள்ல. எனவே ஒரு சாரதி ஆக கூடினது 4 முதல் 5 மணித்தியாலங்கள் தான் பேருந்துல அவர் வந்து ஒரு பயணத்துல அவர் பயணிகள் பேருந்தை செலுத்த முடியும். அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு ஓய்வு வேணும் அப்படின்ற அளவுல தான் சட்டங்கள் இருக்கு. ஆனா அதையும் மீறி இதுக்கான ரூட் பெர்மிட்டை யார் வந்து தயாரிச்சாங்க? இந்த மாதிரியான பல கேள்விகள் இப்பொழுது எழுப்பப்படுது. என்ன கேள்வி என்ன இது பண்ணாலும் இப்ப டிரைவர் வந்து சாரதி நித்திரையில தான் இந்த விபத்து ஏற்பட்டதுன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அந்த குழந்தையை காப்பாத்தின தாய் அவங்களுடைய இறுதிக்கிரியை இன்றைய நாளில் இடம்பெற்றது. அது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களை பார்க்கக்கூடிய, அதாவது தாய் தந்தை 2 பேருடைய இறுதிக்கிரியைகளும் இன்றைய நாளில் இடம்பெற்றிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் இளவாலை பிரதேசத்துல 6 வயது சிறுமிக்கு தந்தை வந்து விஷம் கொடுத்திருக்காரு அல்லது விஷம் கொடுக்க முயற்சி செஞ்சாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக குழந்தை, அதாவது அந்த சிறுமி வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இப்பொழுது சிகிச்சை பெற்று வராங்க. தந்தையார் வந்து இப்போ தலைமறைவாகி இருக்காரு. 6 வயது குழந்தைக்கு உணவில விஷம் கொடுக்க முயற்சி பண்ணார் அல்லது கொடுத்தார் அப்படின்ற மாதிரி தான் இப்ப சொல்லப்படுது. தாய் தான் இதை கண்டுபிடிச்சு உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிச்சாங்க. இப்ப தந்தையார தேடுறாங்க போலீசார், அவர் தலைமறைவாக இருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி சம்பவங்களும் நடக்குது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க கிடைச்சது, இந்த தன்சல் கொடுக்குற விஷயம், அதாவது உணவு வழங்குற, அதாவது நம்ம அன்னதானம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான விஷயம் இந்த வெசாக்குல மிக பிரபலமானது. இந்த முறை 8500க்கும் அதிகமான தன்சல் நிலையங்களை வந்து பதிவு செஞ்சே வந்து கொடுக்குறாங்க. இதுல வந்து தரமற்ற உணவுகளை வழங்கின பல தன்சல்கள் வந்து அகற்றப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த தன்சல் அப்படின்னு சொல்லுவது நாம உணவை தான் பெரிய அளவா பார்க்கிறோம். ஆனா இப்ப அண்மை காலத்துல ஆடைகள், மரக்கறிகள், குறிப்பா என்ன செல்ல பிராணிகள் இதெல்லாமே வந்து தன்சலா கொடுக்குறாங்க. அதுல இந்த முறை அதையும் மீறி டேட்டா தன்சல், அதாவது டேட்டா தன்சல் கொடுக்குற ஒரு விஷயத்த சோசியல் மீடியாக்கள்ல வந்து பார்க்கறது. இதுல நீங்க மிக அவதானமா இருங்க. அதாவது இப்ப டேட்டா தன்சல், Facebookல ஒரு பதிவு வருது, டேட்டா தன்சல், உங்களுடைய பேர், உங்களுடைய தொலைபேசி இலக்கம் தாங்க அப்படின்னு சொல்லி போட்டா உங்களுக்கு 50 GB ஃப்ரீயா தாரோம், டேட்டா, அதாவது தன்சலா தாரோம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு அவங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் எடுக்கப்பட்டு அவங்களுடைய போன் நம்பருக்கு ஒரு OTP போகும். அந்த OTP இருந்தீங்கன்னா உங்களுக்கு 50 GB டேட்டா நாங்க தாரோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுடைய தரவுகளை எடுக்கிறாங்க, போன்களை வந்து ஹேக் பண்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை மாட்டிக்கொள்ளாதீங்க. எந்த ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனமும் டேட்டா தன்சலா கொடுக்கல, ஃப்ரீயா கொடுக்கல அப்படின்றத உறுதிப்படுத்திருக்காங்க. எனவே யாருடைய தொலைபேசிக்கோ அல்லது யார் உங்களுடைய OTP நம்பரை கேட்டாலோ எந்த ஒரு இடத்துலையும் நீங்க அதை பகிர்ந்து கொள்ளக்கூடாது, அப்படி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது அப்படின்றத இன்றைய நாளில் ஒரு செய்தியில பார்க்க கிடைச்சது. எனவே மிக கவனமா இருங்க. டேட்டாலாம் தன்சலா கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கப்படவும் இல்லை. உங்களுடைய தகவல்கள் எடுக்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள் செய்யப்படுது. எனவே இந்த மாதிரியான செய்திகள் தான் இந்த நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. RJ சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், Facebook பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.